கொடூரமான முறையில் வந்து பெண்கள் துஷ்பிரயோகப்படுத்தப்பட்ட வாரத்தை வந்து நாங்கள் கடைபிடிக்கிறது. ஏன்னா வித்தியாக்காக போராடணும் ஓமா இல்லையா? அன்றைக்கு வித்தியாக்காக தீபகத்தில் கடந்த ஒரு இதுக்காக போராடணும், ஆயிஷாக்காக போராடணும். இப்படியே நாங்கள் என்ன செய்யணும்? இந்த பெண்களாக நாங்கள் எங்களோட உரிமைக்காக ஒவ்வொரு வருடமும் விரும்பியோ விரும்பாமையோ போட்டு நிற்க வேண்டிய துப்பாக்கியை வந்து உருவாக்கியோட இருக்குது. எந்த அரசாங்கத்திலையும் பெண்களுக்கான நீதியை வழங்குகிற வந்து காலதாமதம் தான் ஏற்பட்டு கொண்டு இருக்குது. கூடுதலான பெண்களை வந்து அம்மா மேல ஒரு சிந்தனை இருக்குன்னு சொன்னா இப்போ இந்த நடந்துச்சு. அம்மா கூட சிந்த எப்படி போகுதுமா அனுப்புறதை யோசிப்பாங்க. திருப்பி நாங்கள் என்ன செய்ய போறோம்? வீட்டுக்குள்ளேயே அடங்க போறோம். இதில் வந்து காலம் வந்து திருப்பியும் கழியுது. அப்போ அதை முறியடிச்சு நாங்கள் மீண்டும் வளர்ப்போம்னு சொன்னால் இதுக்கான ஒரு சரியான ஒரு அழகுகளை வந்து மன்னர் மாவட்ட ரீதியாக நாங்கள் வெளிக்கொண்டு வரணும் என்றதை கேட்டு வந்து மேற்கொண்டுள்ள பணிப்பாளர்கள் பொறுப்பளிக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் விவேகி. நான் மன்னார் மாவட்ட பெண்கள் வலையமைப்பு சார்பாக கடந்த 10ஆம் தேதி நடைபெற்ற பெண் வைத்தியருக்கு ஏற்பட்ட பாலியல் துஷ்பிரயோகம் சம்பந்தமாக இன்றைக்கு வந்து ஊடக மையத்தில் வந்து ஊடகம் ஒன்றை நிகழ்த்த இருக்கின்றேன். கடந்த இந்த மாதம் வந்து உண்மையிலேயே பெண்களுக்கு ஒரு விசேடமான ஒரு மாதம், ஒரு மகிழ்ச்சியான ஒரு மாதம். ஆனால் இந்த மாதத்தில் வந்து 10ஆம் தேதி அனுராதபுர வைத்தியருக்கு நடந்த அந்த பாலியல் துஷ்பிரயோகமானது பல பெண்களுடைய வாழ்க்கையில் வந்து மிகவும் ஒரு கேள்விக்குறியான விடயமாக இருக்கின்றது. இன்றைக்கு எல்லா கிராமங்களில் பணியாற்றி வரும் பெண்களுக்கு இந்த ஒரு செய்தி வந்து உழுக்குகிற ஒரு செய்தியாக காணப்பட்டு வருகின்றது. இன்றைக்கு பெண்கள் வந்து சுதந்திரமான முறையில் பணியாற்றி வந்த நிலையில் இன்றைக்கு இந்த இவ்வாறான ஒரு வைத்தியருக்கு நடந்த சம்பவம் என்றது வந்து இன்றைக்கு நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம். இப்படியான ஒரு சம்பவம் வந்து எங்கள் நாட்டில் நடக்கிறது வந்து மிகவும் ஒரு வேதனையை தருகின்றது. எங்கள் நாட்டினுடைய பிரதமர் அவர்களுக்கு அன்பான வேண்டுகோள், எங்கள் பெண்களுடைய பாதுகாப்பையும் பெண்களுடைய உரிமையையும் பாதுகாக்கிறதுக்கு உண்மையிலேயே எங்களுடைய பிரதமர் வந்து பணியாற்ற வேண்டும். இன்றைக்கு அவாவும் ஒரு பெண்ணாக இருப்பதனால் எங்களுடைய இந்த செய்தியை வந்து மன்னார் மாவட்டத்திலிருந்து நாங்கள் வெளிப்படுத்தி கொண்டோம். அந்த வைத்தியருக்கான நீதி கோரி இந்த ஊடக மையத்தை நாங்கள் நடத்தி கொண்டு வரோம். இந்த ஊடக மையத்தினூடாக இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கான நீதியை கேட்டு நிற்கின்றேன். இந்த ஊடக அமைப்பின் மூலமாக பெண்களுக்கு எதிராக நடக்கப்படுகின்ற வன்முறைக்கு நீதி கோரி இந்த வேளையில் நான் கதைக்க வந்திருக்கின்றேன். கடந்த 10ஆம் தேதி அனுராதபுரத்தில் பெண் வைத்தியருக்கு நடந்த அநியாயமான கொடூரமான வன் செயலுக்கு நீதி கிடைக்க வேண்டும். அதை பிடித்த நபருக்கு அவருக்கு கடும் தண்டனை வழங்கப்பட வேண்டும். பெண்களினம் இனி தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும். சிறுவர்களும் பெண்களுமே கூடிய அளவு பாதிக்கப்பட்டு வருகின்றார்கள். இன்றைக்கு அவர்களுக்கென்றால் நாளைக்கு எங்களுக்கென்று நாங்கள் எதிர்பார்த்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. புதிய அரசாங்கம் வன்முறையற்ற அரசாங்கம், ஊழலற்ற அரசாங்கம், நீதியான அரசாங்கம் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கிடைக்க வேண்டும். அதற்காக நாங்கள் இந்த வேளையில் உரிமை கோரி நிற்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சோபி. நான் மனித உரிமை செயற்பாட்டாளராக நான் பணிபுரிஞ்சு வாரேன். இப்போ காலகட்டத்தில் வந்து பார்க்க போய்க்குள்ள பாலியல் கொடுமைகள் வந்து அதிகரித்து வருது. இந்த மாதம் 8ஆம் தேதி வந்து நாங்கள் சர்வதேச மகளிர் தினத்தை வந்து கொண்டாடிட்டு வரோம். இவ்வாறான காலப்பகுதிகளில் வந்து இப்போ வந்து வைத்தியர் ஒருவர் வந்து இராணுவத்தில் இருந்து தப்பியோடி வந்த ஒரு இராணுவத்தால் வந்து பாலியல் வன்புணர்வில் ஈடுபட்டுருக்குறாங்க. அந்த பெண் வந்து மீண்டும் ஒரு சமுதாயத்தில் வந்து வெளியே வர்றது சரியான கஷ்டம். அதால் இவருக்குரிய நீதியை கோரிக்கொண்டு மற்றது வேலைத்தளங்களில் வந்து வைத்தியசாலைகள்லையும் கிராம அலுவலர்கள் பெண்கள் வந்து இரவு நேரத்தில் வேலையை வந்து இடைநிறுத்தம் செய்திருக்கிறாங்க. இப்படி இடைநிறுத்தம் செய்யும்போது வைத்தியசாலைகளில் ஏற்படுற நோயாளிகள் வந்து பாதிக்கப்படுறாங்க. அதே மாதிரி கிராம சேவர்கள் வந்து இரவு நேரத்தில் வந்து நேரடி கண்காணிப்பு இல்லாத பிரச்சனை நடக்கக்குள்ளே நேரடி கண்காணிப்புக்கு போகாதவாறு பிரச்சனைகளை வந்து அதிகரித்து வருது. இதால் வந்து எங்களுக்குரிய நீதியை நாங்கள் கோரி நிற்கிறோம். எங்களுக்கான சட்டங்களை வலுப்படுத்துங்க, பெண்களுக்கான பாதுகாப்பு உறுதிப்படுத்துங்க. இப்போ நல்ல ஒரு அரசாங்கம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு.
மீண்டும் ஒரு பெண் பிரதமர் எங்களுக்கு கிடைச்சிருக்கிறாங்க. நாங்கள் எங்களோட பெண் பிரதமர்கிட்ட கோரி நிற்கிறோம். எங்களுக்கு பெண்களுக்கான சட்டங்களை வலுப்படுத்துங்க. பாலியல் வன்புணர்வுகள் வந்து இப்போ வந்து சிறுவரில் இருந்து பெரியவர்கள் வரைக்கும் நடைபெற்று கொண்டு வருது. இதால் வந்து சட்டங்கள்லேருந்து தப்பிக்காதவாறு இவங்களுக்கான கடுமையான தண்டனைகளை வந்து வழங்க சொல்லி நாங்கள் கேட்டு நிற்கிறோம். நன்றி.